ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு கீக்ஸ் அஃபிஷியல். ஸோ இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்னைக்கு ஒரு டே இன் மை லைஃப் வீடியோ விளாக் தான் வந்து பார்க்க போகிறோம். ஆக்சுவலி நம்ம சேனலில் வந்து எதனா ஒரு லாங் வீடியோ ஷூட் பண்ணுறோம் அப்படின்னா அது ஒன்று 5 மினிட்ஸ்க்குள்ளே முடிஞ்சிடும், இல்லைனா ஒரு 3 மினிட்ஸ் 2 மினிட்ஸ்லேயும் வந்து முடிஞ்சிடும். ஸோ இந்த வீடியோ விளாக் வந்து அப்படி இருக்க போகிறது கிடையாது. ஐ ப்ராமிஸ் யூ. ஸோ இந்த வீடியோ விளாக் வந்து அட்லீஸ்ட் ஒரு 8 மினிட்ஸாச்சும் நான் கொண்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். டைம் வந்து பார்த்திங்கன்னா 5 மணி ஆகுது. இப்போ தான் வந்து எழுந்தேன். ஆக்சுவலி நேற்று ஒரு 12:15 அந்த மாதிரி தான் வந்து தூங்கியே செஞ்சுருப்பேன். பட் இன்றைக்கி காலையில் சீக்கிரமாக எழுந்த காரணம் வந்து ஜிம்முக்கு வந்து போகணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து எழுந்திருக்கேன். ஸோ அப்படியே இன்றைக்கான ரொட்டீன், இன்றைக்கி கொஞ்சம் வேலைலாம் இருக்குது, அதெல்லாம் வந்து அப்படியே விலாகில் வந்து ஷூட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ விலாக் வந்து எடுக்கிறேன். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட உள்ள அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். மறக்காமல் ஃபாலோ பண்ணாதவங்க இன்ஸ்டாகிராம் அண்ட் ஃபேஸ்புக்கில் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே. கைஸ், நாங்கள் வந்து இன்றைக்காச்சும் பொறுப்பாவது ஜிம்முக்கு போகிறோம். அதாவது ஒழுங்காக உட்படுதான்னு பார்க்கலாம். நாங்கள் பேசுறது கேட்குதானே தெரில. சார் காலையில் ஜிம் எப்படி இது சொல்லு. ஆஹா, நல்லா தான் இருக்குது, ஜாலியாக இருக்குது. ஆனால் ஜேகே மட்டும் எப்பயுமே வராது. பேசிக்லி அவள் கொஞ்சம் சோம்பேறி, உங்களுக்கே தெரியும். அதனால் அவள் வரமாட்டான். அதனால் நாங்கள் கிளம்புறோம்.
ஓபி சீட்டு போட, ஒரே ஒரு ஓபி சீட்டு, ஒரு ஓபி சீட். பல மணி நேரம் போராட்டத்துக்கு அப்புறம் என்ன பேச்சுலாம் வாங்க வேண்டியது இருக்குதுன்னா கைஸ், காலையில் வந்து வீட்டிலேருந்து கிளம்புனேன். மணி வந்து 1 ஆகுது, 1:10 போகுது. இப்போ தான் வீட்டுக்கே வரேன். அதுவும் ஜிம் காஸ்டியூம்லேயே வந்து இருக்கேன். அவ்வளோ அவசரமாக ஹாஸ்பிட்டலுக்கு வந்து போயிட்டேன். ஏன்னா ஓபி சீட்டு இதுவாகிடும் அப்படின்னு சொல்லிட்டு. அங்கேயும் கொஞ்சம் சில பிரச்சனை, ஆனால் ரொம்ப டிலேவாச்சு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் அப்படின்றதுனால. ஸோ நீங்கள் கேட்கலாம், நீங்கள் ப்ரைவேட்டில் போகலையா, ஏன் போகல அப்படின்லாம். எனக்கு வந்து ஜஸ்ட் எனக்கு பவர் இருக்குது, அது வந்து ஏறி இருக்கா இறங்கியிருக்கா அப்படின்றத தெரிஞ்சுக்கணும், அது மட்டும். இது வரைக்கும் நான் கண்ணாடி யூஸ் பண்ணுறேன், ஒரு 5 இயர்ஸாக யூஸ் பண்ணுறேன். அது வந்து டாக்டர் கன்சல்டேஷன் பண்ணி யூஸ் பண்ணல. எனக்கு பவர் தெரியல, நானே கண்ணாடி கடையில் போயிட்டு செக் பண்ணி போட்டேன், அந்த மாதிரி தான் யூஸ் பண்ணேன். ஸோ ஒரு டாக்டர் கன்சல்டேஷனுக்காக தான் வந்து போனேன். ஸோ மிச்சபடி அந்த ப்ராப்ளமும் இல்லை. என் ஃப்ரெண்டுக்கும் சேம் ப்ரொசீஜர் தான், அவளுக்கும் அதே தான். ஸோ அதனால் 2 பேருக்கும் அப்படியே போய் ஒரு கிளான்ஸ் செக் பண்ணுறதுக்காக தான் போனேன். அதுக்கப்புறம் கண்ணாடி வந்து இன்னைக்கு ஈவினிங் போய் வாங்க போகிறோம். காலேஜ் ரீஓப்பன் மெசேஜ் வந்துச்சு, ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. மறுபடியும் நாங்கள் 3 பேரும் ஒன்றா உட்கார போகிறோம், அரட்டடிக்க போகிறோம். ஸோ இந்த ஒரு வருஷம் ஜாலியாக போகணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கான ஷாப்பிங்லாம் கொஞ்சமாக பண்ணிகிட்டே தான் வரும். அதில் ஒன்று தான் இந்த மெயினாக இந்த ஸ்பெக்ஸு. அதுக்கப்புறம் அப்படியே போய் நோட் புக்ஸு, ஸ்டேஷ்னரிஸு இதெல்லாம் காலேஜ் கொஞ்சம் வாங்க வேண்டியது இருக்குது. ஸோ அதனால் ஈவினிங் வந்து நாங்கள் போகலாம் அப்படின்ட்டு இருக்கோம், நானும் ரோஷினியும். ஜேகே வந்து அவங்க ரிலேட்டிவ் வீட்டில் வந்து இருக்கா. ஸோ அதனால் அவளால் வர முடியாது, அவங்க மறுபடியும் ஒன்று சேர்ந்து போகிறோம். ஸோ இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு எடிட்டிங்கு, கொஞ்சம் ரிலாக்ஸேஷன், சாப்பிட்றது, இது மாதிரிலாம் வந்து கொஞ்சம் நேரம் டைம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ஈவினிங்காக வந்து உங்களை நான் பார்க்குறேன். ஸோ கைஸ், டைம் வந்து பார்த்திங்க அப்படின்னா 9:45 ஆகுது. காலையில் 6 மணிக்கு வெளியே போனேன். ஸோ ரவுண்ட்ஸ்லேயே தான் இருந்தேன். எனக்கு ஃபுல்லாக செம்ம டயர்டு. ஆக்சுவலி நான் ஸ்பெக்ஸ் கடைக்கு போயிட்டு வேறு ஸ்பெக்ஸ் போடலாமா இல்லை அதே ஃப்ரேமில் போட்டுக்கலாம் ரொம்ப கன்ஃபியூஷன் ஆகி ஃபைனலி எதுவுமே எடுக்காமல் காண்டாக்ட் லென்ஸ் வந்து வாங்கிட்டேன். ஸோ ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ண போகிறேன். ஸோ எப்படி இருக்குது என்னன்றதெல்லாம் வர ஃப்யூச்சர் வீடியோஸில் அப்டேட் பண்ணுறேன். எப்படி இருக்கும் என்னன்னு எனக்கே தெரியல. ஸோ பார்க்கலாம் நம்ம ஃப்யூச்சர் வீடியோஸில் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் இன்னொரு திங் வந்து, நான் இதுக்கு மேலே சாப்பிட்டுட்டு தூங்க போயிடுவேன், அவ்வளோதான் இந்த விலாகு. ஐ ஹோப் இந்த விலாக் வந்து லென்த்தாக வந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். நிறைய வீடியோஸ் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட உள்ள அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் இன்ஸ்டாகிராம் அண்ட் ஃபேஸ்புக்கில் ஃபாலோ பண்ணாதவங்க மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ உங்கள் எல்லாரும் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். நெக்ஸ்ட் வீடியோ என்ன வேணும் அப்படின்றதையும் கமெண்ட் பண்ணுங்கள். எல்லாரும் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குற வரைக்கும் until this bye from Geeks. Bye.